இந்த புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. இன்று அநேகர் தேவனை விட்டு பின்வாங்கி போய் செய்த பாவத்தை நினைத்து நினைத்து துக்கித்து வேதனையோடு பாவத்திலேயே அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ யாராயிருக்கலாம், தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. அன்றைக்கு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் சென்றான், எல்லாவற்றையும் அளித்தான். இப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் முடிவெடுத்தான், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். தகப்பன் வீட்டை தேடி வருகிறான். தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டு அவனை அவன் ஸ்தானத்திலேயே மீண்டும் வைக்கிறான். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் தகப்பனாய் இருக்கிறார். உனக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. அன்றைக்கு இளைய குமாரன் தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். அதே போல நீயும் தகப்பனை நோக்கி வந்துவிடு. அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. அவர் உன்னை மீண்டும் உன் ஸ்தானத்திலேயே வைத்து உன்னை உயர்த்துவார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.